இந்த வீடியோ பல பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்க்கு பிடிக்காது. ஆனா இதை பத்தி நான் பேசியே ஆகணும். நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் மோடியை பத்தி நாம சின்னதா ஒரு விமர்சனம் சொன்னாலே நம்மள தேச துரோகின்னு சொல்லுவாங்க இந்த பிஜேபி சப்போர்ட்டர்ஸ். இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. ஆனா ரீசெண்டா நடந்த ஆபரேஷன் சிந்தூரோட ரிப்போர்ட்டை கொடுத்த ஒருத்தங்களான சோஃபியா குரேஷி அப்படிங்கிற ஆபீசரை பத்தி மத்திய பிரதேசோட பழங்குடி நலத்துறை அமைச்சர் குன்வர் விஜய் ஷா அருவருப்பான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. जिन्होंने हमारी बेटियों के सिंदूर उजाड़े थे वही कटे पिटे लोगों को हमने उन्हीं की बहन बेच करके उनकी ऐसी की तैसी करवाई. அதாவது பாகிஸ்தானி டெரரிஸ்ட்க்கு உங்களோட சகோதரியை வச்சே நாங்க பதிலடி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா உயர் பதவியில் இருக்கக்கூடிய சோஃபியா குரேஷிய ஒரு டெரரிஸ்டோட கம்பேர் பண்றது மட்டும் இல்லாம மதம் சார்ந்த விமர்சனமாகவும் இது இருக்கு. இதுக்கு மத்திய பிரதேசோட ஹைகோர்ட் அவங்களே முன் வந்து இவர் பேசினது தப்புன்னு சொல்லி இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறையும் இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த எஃப்ஐஆருக்கு தடை கோரிக்கை வச்சிருக்காரு. அண்ட் இப்போ அந்த எஃப்ஐஆரை அப்படியே ஒத்தி வச்சிருக்காங்க. இது போல செயல்கள் எல்லாம் இந்த ஜனநாயக நாட்டில் நடக்கிறத மக்களும் அரசாங்கமும் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு மட்டும்தான் இருக்காங்க. இதெல்லாம் கரெக்டா?